ஹலோ ஒரு நிமிடம். இன்றைய தியானம். தையற்காரர் ஒருவர் தனது கடையில் துணிகளை தைத்துக் கொண்டிருந்தார். அவருடைய மகன் அருகிலிருந்து அவர் வேலை செய்வதை பார்த்து கொண்டே இருந்தார். தையற்காரர் ஒரு புதிய துணியை எடுத்தார். அதை அழகிய பளபளக்கும் புதிய கத்தரிக்கோலால் துண்டுகளாக வெட்டினார். பின்னர் கத்தரிக்கோலை காலருகே போட்டுவிட்டு துணியை தைக்கலானார். துணியை தைத்து முடிந்ததும் சிறிய ஊசியை எடுத்து தலையில் இருந்த தொப்பியில் குத்தி பத்திரப்படுத்தினார். இதை பார்த்து கொண்டிருந்த மகன் அவரிடம், அப்பா, கத்தரிக்கோல் விலை உயர்ந்தது, அழகானது. அதை அலட்சியமாக காலடியில் போடுகிறீர்கள். ஊசி சிறியது, மலிவானது. ஆனால் அதை தலையில் பாதுகாக்கிறீர்களே, அது ஏன் என்று கேட்டார். அதற்கு அவர், நீ சொல்வது உண்மைதான். கத்தரிக்கோல் அழகாகவும் மதிப்புள்ளதாகவும் இருந்தாலும் அதன் செயல் வெட்டுவது மட்டுமே, அதாவது பிரிப்பது. ஆனால் ஊசி சிறியதாகவும் விலை மலிவானதாகவும் இருந்தாலும் அதன் செயல் சேர்ப்பது. ஒருவருடைய மதிப்பு அவருடைய செயலை கொண்டே நிர்ணயிக்கப்படுகிறது, அவருடைய உருவத்தை வைத்தோ பணத்தை வைத்தோ அல்ல என்றார். ஆம் பிரியமானவர்களே, வேதத்தில் தொற்காள் என்பவள் அநேகருக்கு நன்மை செய்து வந்தாள். அவர்கள் மரித்து போனாலும் பின்பு உயிரோடு பேதுருவினால் எழுப்பப்பட்டார்கள். தெரேசா, அன்னை தெரேசா என்று ஏன் போற்றப்பட்டார்கள்? அவர் செய்த தன்னலமற்ற சேவையினால்தான். நம்முடைய மதிப்பு நம் பதவினாலோ அல்லது பணத்தினாலோ அல்ல, நம்முடைய நல்ல குணங்களினாலும் நாம் செய்யும் செயல்களினாலும் அது நிர்ணயிக்கப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நாமும் கூட நன்மை செய்து தேவனுடைய மேன்மையை பெற்றுக்கொள்வோமா?